பேர் சிக்கல் அப்படிங்கிற பேரு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா சிவஸ்தலம். சிவஸ்தலத்துல முருகன் பிரசித்தி. இன்னைக்கு எல்லாரும் பெருமாள் ஸ்தலமா பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா முருகனுடைய திருப்புகழ் முழுக்கவே மாலோன் மருகன் மாலோன் மருகன் மாயோன் மருகன் அப்படின்னு தான் சொல்லுவார். மாலோனும் மாயோன் அவர் இருந்தார்னு சொன்னாலே அங்க முருகன் இருப்பார் அப்படிங்கிறது. அந்த நீங்க பெருமாளை தரிசனமே பண்ணு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில சிக்கல் தீரணுங்கிறதுக்காக சிங்காரோட உங்களை தாமாக வந்து ஆட்கொண்டு இன்றைய தினத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார். நம்ம நிக்கிற இந்த மண்டபத்துக்கு கார்த்திகை மண்டபம்னு பேர். நவநீதேஸ்வரர் தேவஸ்தானம். நவநீதேஸ்வரர் அப்படிங்கிறது சிவனுடைய பேர். நவநீத கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாரும் காலம் பண்ணு சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த சுவாமி பேர் நவநீத ஈஸ்வரர்னு பேர். பால் வெண்ணெய் பிரான் அப்படின்னு சொல்லி அழகாக சம்பந்தர் பாடியிருக்கார். அந்த ஸ்தலத்துல வசிஷ்ட மகரிஷியோட ஆசிரமம் இங்க இருந்திருக்கு. அந்த வசிஷ்ட ஆசிரமம்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்த காரணத்தினால வசிஷ்டாசிரமம்னு பேரு. தேவர்கள்லாம் அவருடைய சாபங்களை போக்குவதற்கு என்ன வழின்னு வசிஷ்டரை பார்த்து ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக இங்க குமிந்த இடத்தினால தேவ சாநித்தியபுரம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் அவர் இருந்திருக்கும் பொழுது காமதேனுங்கிற பசு அந்த இந்த ஊருக்கு மல்லிகை வனமாக இருந்தாலும் மல்லிகை வனத்துலதான் வசிஷ்டருடைய ஆசிரமம் இருந்திருக்கு. மல்லிகை வனத்துல சிவபூஜைக்காக அனவரதம் புஷ்பம் பறிச்சு சிவபூஜை பண்றதுக்காக வசிஷ்டர் அந்த கடமையை பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் பால் குளம் தேங்கி நிற்கிறது. இந்த பால் குளம் இங்க எதனால ஏற்பட்டதுன்னு தன்னோட ஞானசக்தியில தெரிஞ்சுக்கிறார். தேவலோகத்துல காமதேனு சோதிக்கிறதுக்காக சுவாமி பஞ்சகாலத்தை ஏற்படுத்துறாரு. நம்மள மட்டும் சுவாமி சோதிக்கல, அந்த எல்லாரையும் சோதிச்சிருக்காரு. அருணகிரிநாதரை விட ஒருத்தரை சோதனை பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் நம்மளாம் அந்த அளவுக்கு ஒண்ணு ஆட்படுவோமா? அந்த சக்தி நமக்கு உண்டா? கிடையாது. அந்த சுவாமி எல்லாரையும் சோதிச்சுதான் அவளை சாதனைக்கு உள்ளதாக்கதாக மாற்றுவதா சொல்லுவார். இப்படி காமதேனுவை சோதிக்கிறார். காமதேனு ஒரு 4-5 நாள் பசியோட குடும்பம் தாங்க முடியல, உணவு இல்லாம பஞ்சத்தை ஏற்படுத்துறாரு சுவாமி தேவலோகத்திலே. பஞ்சம் ஏற்பட்டோன்னே 5 நாள் 6 நாள் ஆறுது, பசியோட குடும்பம் தாங்க முடியாம இறந்திருந்த வேற ஒரு மாமிசத்தை போய் புசிச்சிருது. பரமேஸ்வரன் உன்னுடைய புனிதத்தை சோதிக்கிறதுக்காக தான் பஞ்ச காலத்தை ஏற்படுத்தினோம். நீ மாமிசத்தை சாப்பிட்டு உன்னுடைய புனிதத்தை இழந்துட்ட, எப்பொழுதும் மாமிசம் சாப்பிடக்கூடிய புலியோட தலை உனக்கு ஏற்படக்கூடாது பரமேஸ்வரன் சாபம் விட்டுறார். உடனே பரமேஸ்வரன்டே வண்டியிட்டு அழுது காமதேனு. தாய்மானவர் இல்லையா? உடனே உள்ளம் கணித்து சுவாமி என்ன பண்றாருன்னு சொன்னா தேவலோகத்துல என்ன நோக்கி தபம் இருக்க, உன்னுடைய சாபம் நீங்க பெறும் அப்படிங்கிறார். உடனே பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டு நேர பூலோகத்துல இந்த வசிஷ்டாசிரமம் மல்லிகாரண்யத்துக்கு ஒரு ஆரண்யம்னா காடு. இந்த மல்லிகை வனத்துல வந்து அலைஞ்சு தெரிஞ்சு சிவச்சிந்தனையோட இருந்த காரணத்தினால வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்தோடனே அந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் சிவச்சிந்தனையோட இருந்ததுனால சுயரூபம் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த பால் தானா சொல்றது, ரூபமும் சுயரூபம் கிடைக்கிறது, சாபம் நீங்கப்படுது, பால் தானா சுரந்து அதுதான் அந்த குளமா தேங்கி இருக்கிறது. இந்த வசிஷ்டர் தெரிஞ்சுட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆத்துல ஒரு தயிர் கிடையறதுக்குன்னு மத்து வச்சிருப்போம். பாலை காய்ச்சி உர ஊத்தி தயிராக்கி தயிரையும் கிடைஞ்சுதான் வெண்ணெய் எடுப்போம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், 4.5 பால்னு சொல்லி விஞ்ஞானத்துல பால்லாம் காய்ச்சாம அதுல இருந்து பிரஸ்கிரீமா